ஹலோ ஆல் வணக்கம். ஆர்சிபி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அட் ஜெய்ப்பூர். என்ன ஆச்சு? ஆர்சிபி அடி மேல் அடி வாங்கி ஆர்சிபி, இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ராஜஸ்தான் ராயல்ஸ். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? சரி, 3 மேட்ச் தான் 4 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா 3 தோத்துருக்காங்க. நிறைய டீம் ஸ்ட்ரகிளிங், ஒரு சில டீம்லாம் மேல இருக்கு. இப்ப கேகேஆர் 3 ஜெயிச்சிருக்காங்க, ஆர்ஆர் 3 ஜெயிச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் தே ஹவ் டு டேர்ன் அரவுண்ட் த டேபிள்ஸ் வெரி வெரி குவிக்லி. இப்ப இங்க வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்ப லாஸ்ட் ஸ்டாட்ஸ் வந்து இயர்ல வந்து பிளேடு 5, அதாவது பேட் ஃபர்ஸ்ட் 1, பேட் செகண்ட் 2 அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வருஷம் வந்து 2 மேட்ச், ஈவன் தோ த ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி வாஸ் டே கேம், தட் இஸ் 4 o'clock. அதுவும் வந்து டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ரெண்டையும் ஜெயிச்சாங்க, தட் இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட். லாஸ்ட் இயர் வந்துட்டு டீம் வின்னிங் த டாஸ் ஹவ் பேட்டட் 4 times. அதனால வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 1 by 20 runs அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி, த க்ளோஸ் என்கவுண்டர் தான். செகண்டும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே மேட்சை மாத்தி தி டிஃபெண்டட் 185 அண்ட் 193. இப்ப லாஸ்ட் இயர்ல நம்ம ஒரு பாயிண்ட் என்ன சொன்னோம்னா, 180 பிளஸ் ஸ்கோர்ஸ் அச்சீவ்ட் ஒன்லி 3 times இன் 10 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ். இப்ப இந்த தடவை பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் எதுவும் பெருசா சேஞ்ச் ஆகல. 185 டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க, 193 டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 214 ஃபார் 2 லாஸ்ட் இயர், ஆர்ஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச் 217 ஃபார் 6 வர்சஸ் ஆர்ஆர். அதுதான் ஹையஸ்ட் சேஸ். இப்ப இங்க வந்து ட்ரெண்ட்ஸ் எப்படி சொன்னோம்னா, ஜெய்ப்பூர்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு பிச், அன்லெஸ் அதர்வைஸ் டியூ கம்ஸ் ஃபார் த ரெஸ்கியூ. பவர் பிளேல ஒரு 58 ரன் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 7 to 10 கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டு 10 overs 85 வந்துடணும். அதுக்கப்புறம் 11 to 15 கன்சாலிடேட் பண்ணா கடைசி 16 to 20 நம்ம சொன்னது 54 ஃபார் 4. தட் டேக்ஸ் யூ டு 182 ஃபார் 8. 182 அப்படிங்கிறது ஒரு கன்வின்சிங் ஸ்கோர். இப்ப லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் டிசி ஆடினாங்க. அதாவது ஆர்ஆர் 31 ஃபார் 2 ஆஃப்டர் பவர் பிளே. நம்ம சொன்ன 58 ஃபார் 2, டிசி 59 ஃபார் 2. 10 ஓவருக்கு அப்புறம் ஆர்ஆர் வந்து 58 ஃபார் 3. தேவர் லிட்டரலி ஸ்ட்ரகிளிங். அப்புறம் டிசி பாத்தீங்கன்னா 89 ஃபார் 2. நம்ம ஸ்கோர் பார் ஸ்கோர் வந்து 10 overs 85 ஃபார் 2. டிசி வர் வெல் ஆன் கோர்ஸ். தேர்ட் ஃபேஸ் கொஞ்சம் கரெக்டா ஆடணும், விக்கெட் கொடுக்க கூடாது அப்படின்னும். ஆஃப்டர் 15 overs நம்ம சொன்னது 128 ஃபார் 4, டிசி 120 ஃபார் 4, ராஜஸ்தான் 108 ஃபார் 4. இப்ப விக்கெட் இருந்தது 6 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட், 1 settled batsman. உங்களுக்கு வந்து கடைசியில வந்து இந்த 55 ரன்ஸ் வந்துரும் அப்படின்னு சொன்னோம். இப்ப இவங்க பாருங்க, 77 ரன்ஸ் இந்த லாஸ்ட் 5 overs ராஜஸ்தான். டிசி 120ல இருந்து they could only get to 173. தட் இஸ் நம்ம சொன்னது 54 ஃபார் 4, they got 53 ஃபார் 5. அப்படிங்கும் போது டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் பார்த்து ஆடணும். அங்கதான் வந்து டிஃபரன்ஸ் கிரியேட் ஆச்சு. பேஸ் பவுலர்ஸ் வந்து 23 விக்கெட்ஸ், ஸ்பின்னர்ஸ் 27. பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி 8.80, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.14. பேஸ் பவுலர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 25.1, அதாவது 4 overs மேலதான் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா 18.7, தட் இஸ் எவ்ரி தேர்ட் ஓவருக்கும் போது ஸ்பின்னர்ஸ் வந்து இங்க எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருப்பாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ராஜஸ்தான் பாத்தீங்கன்னா அவங்க பிளேயிங் லெவன்ல எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. அந்த 3 ஃபாரினர் ஸ்டார்ட் அப் வச்சுட்டு, தட் இஸ் ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சன், ரியான் பராக், ஹெட்மயர், திரு ஜுரல், ரவி அஸ்வின், சஹல், போல்ட், சந்தீப் சர்மா, நாவேஷ் கான். இம்பாக்ட்ஸ் அப்ப அப்படியே ரிசர்வ்லேயே வச்சிருப்பாங்க. தட் கேன் பி either ரோமான் பவல் ஆர் ஆண்ட்ரி பெர்கர். எஸ், லாஸ்ட் டைம் அந்த சுபம் துபே ஆடினாரு. But I don't see a need of him when you have a strong top six like that. And Ashwin can also bat to both. They are a team. They're just putting up scores around 180, 185 and then winning it with a top class bowling unit. Bolt is putting his hand up early on. அஸ்வினும் சஹலும் மிடில் ஓவர்ஸ்ல நல்லா போடுறாங்க. சந்தீப் சர்மா கம்ஸ் பேக் ஆஃப்டர் 10 overs and bowls ஸ்லோ balls and keeps the opponents in check. ஆவேஷ் கான் இஸ் டூயிங் த டபுள் டியூட்டி. பவர் பிளேலையும் போறாரு, மிடில் ஓவர்ஸ்லயும் போறாரு, டெத் ஓவர்ஸ்லயும் போறாரு. போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஓவர் ஒன்று போட்டாரு டெத் ஓவர்ஸ்ல. அப்படிங்கும் போது தே ஆர் வெல் ஆயில்டு மிஷின் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேயிங் லெவல நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். பட் அன்பார்ச்சுனேட்லி தே ஆர் வெரி ரிஜிட் ஆன் மேக்கிங் சேஞ்சஸ். இப்ப நான் எப்படி போவேன்னா, கோலி வில் ஓபன் வித் பில் ஜாக்ஸ், ஃபாலோட் பை ஃபாப் டுப்ளசி அட் நம்பர் 3, பட்டிதார் அட் 4, பில் கிரீன் அட் ஜாக்ஸ 5. வந்து நீங்க ஆக்ஷன் எடுத்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாசத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப ஏப்ரல் ஆயிருச்சு. இல்ல இப்ப எப்படின்னா சார், இப்போ ஒரு
they have reached a stage where they have to take chances. இன்னொன்னு கரெக்ட். தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 8 ஜெயிக்கணும் குவாலிஃபை ஆறதுக்கு. உங்களுக்கு 8 சேஃப். சில சமயம் அந்த லக்ல வந்து 7 ஜெயிச்சுட்டு நெட் ரன் ரேட்ல ஒரு சில டீம் போயிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஒரு தடவை 6 ஜெயிச்சும் போயிருக்காங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு யூ டெவர் நோ. இப்ப இப்ப என்னன்னா, உங்களுக்கு மும்பை தவிர எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் 2 ஜெயிச்சிருக்காங்க 4க்கு, குஜராத் டைட்டன்ஸ் 2 ஜெயிச்சிருக்காங்க போது ஐ டோன்ட் சி தட் 7 wins ஆர் என்ன. எவ்ரி ஒன் இஸ் கோயிங் அப். மும்பை தவிர மும்பை எக்ஸ்பெக்டட் டு பவுன்ஸ் பேக்ன்றதுனால ஐ டோன்ட் சி 7 wins இஸ் எனஃப். 10 மேட்ச் இருக்கு, 10ல இவங்க 7 ஜெயிக்கணும்னு திருப்பியும் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம, சி த ஒன்லி ப்ராப்ளம் இஸ் த காம்பினேஷன் இஸ் ஃபெயிலிங் ஆஃப்டர் 4 games. அதுக்கப்புறம் யூ நீட் டு மேக் ஷூர் யூ சேஞ்ச். அதனால பண்றாங்களான்னு தெரியல. இப்ப நம்மளோட ஃபீட்பேக்ஸ் நம்ம கொடுப்போம். என்ன கேட்டீங்கன்னா, த பெஸ்ட் பிளேயிங் 11 இஃப் யூ ஆஸ்க் மீ இஸ் தட் வாட் ஐ செட். ஸோ நான் வந்து அதுக்கு தான் போவேன். தட் இஸ் கோயிங் டு பி கோலி அண்ட் ஜாக்ஸ் டு ஓப்பன். ஏன்னா கோலியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்ப ஜாக்ஸ் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இப்ப அன்பார்ச்சுனேட்டா ஃபாக் வந்து அட்டாக்கிங் மைண்ட் செட்ல ஆடுறாரு, ரன்னு பெருசா வரல. இப்ப ஜாக்ஸ் போய் டப்பு டிப்புன்னு அடிச்சாருன்னா கோலி வில் ஃபாலோ இஸ் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் டேக்கிங் தி கேம் டீப் டு 12 to 14 overs. ஏன்னா கோலி அவுட் ஆனாலே பாதி கேம் போன மாதிரி ஆயிடுது. அந்த காலத்துல சச்சின் டெண்டுல்கர் ஆடும்போது இந்தியாவுக்கு அவர் அவுட் ஆனாலே மேட்ச் போயிடுச்சுன்னு எல்லாரும் நினைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப ஆர்சிபி. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அவங்களை எடுக்கணும்னா ஜாக்ஸ் ஹஸ் டு ஓபன் வித் கோலி, ஃபாஃப் ஹஸ் டு கம் அட் நம்பர் 3 அண்ட் பிளே அக்ரெசிவ்லி, பட்டிதார் at 4, கிரீன் at 5. மேக்ஸ்வெல்ல பின்னாடி வச்சுக்கோங்க இந்த பிச்ல. மேக்ஸ்வெல்ல நடுப்புற இறக்கி விடாதீங்க, முன்னாடி இறக்கி விடாதீங்க. அவர் வந்த உடனே சஹலி அஸ்வினி எடுத்துன்னு வந்துருவாங்க. மேக்ஸ்வெல்ல கிளவரா யூஸ் பண்ணா மேக்ஸ்வெல் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ வெல் திஸ் கேம் ஆஃப்டர் a string of failures, followed by தினேஷ் கார்த்திக் who's in a very very good form. இது ஒரு இம்போசிங் டாப் 7. இது ஃபாலோட் பை மயங்க் தகர். அவர் ஆடியே ஆனோம் கன்சிடரிங் த நேச்சர் ஆஃப் த விக்கெட். வைஷாக் விஜய் குமார் ஹேஸ் டு பிளே. லாஸ்ட் கேமே வந்து என்ன ரீசன்ல அவர் உட்காந்து வச்சான்னு தெரியல. There has to be in the main playing 11, followed by Siraj and Yash Dayal, and the impact sub has to be Mahipal, Lumror. So இந்த கணக்கு நீங்க எடுத்தீங்கன்னா கோலி, ஜாக்ஸ், ஃபாஃப், பட்டிதார், கிரீன், மேக்ஸ்வெல், டிகே, லம்ரோர், 8 பேரு, 8 பவர் ஹிட்டர்ஸ். அவங்க எடுப்பாங்கன்னு தெரியல தெரியலையே சார். நம்மளோட ஃபீட்பேக்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாஷ் தயால் இஸ் bowling well. சிராஜ் இஸ் a proven customer. இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச் நல்லா போட்டாரு, மேட்ச் அடி வாங்கியிருக்காரு. பட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ வெல். வைஷாக் டிட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் இன் த லாஸ்ட் கேம். மயங்க் தகர் அவரும் பாத்தீங்கன்னா பெருசா அடியும் வாங்கல, நல்லாவும் போடல. பட் ஜெய்ப்பூர் விக்கெட் வந்து வைஷாக் மாதிரி ஒரு பவுலர் சூட் ஆகுமா திருப்பி கொண்டு வர்றதுக்கு சொல்றாங்க. சின்னசாமி நல்லா போட்டாரு, கொண்டு வந்தே ஆகணும் சார். தட் இஸ் 4 bowlers I have said. Maxwell is bowling 4 overs honestly speaking. 5வது bowler. கிரீன் கேன் போல் 2 overs 6வது bowler. ஜாக்ஸ் உள்ள இருந்தா 7வது bowler. இதுக்கு மேல உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா see I'm not criticizing Reece Topley's inclusion. பட் என்னன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்க வச்சிருக்கிற ஃபாரின் ஃபாஸ்ட் bowlers எல்லாருமே எப்படின்னா they are not bad, they are very good as well. அப்படிங்கும்போது அந்த 4 ஓவர்ல 40 அவங்க கொடுத்து ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை நீங்க வேஸ்ட் பண்றதுக்கு ப்ளீஸ் ட்ரை அண்ட் கெட் தி யங் இந்தியன் bowlers. இதை தவிர ஆகாஷ் தீப் ஜஸ்ட் மேட் இஸ் டெஸ்ட் டெபியூ அண்ட் டிட் வெல் இஸ் இன் த டக் அவுட். அப்படிங்கும்போது there is no need of wasting a foreign slot which can go to the explosive Will Jacks who is +5 on the field, can give you மினிமம் 2 overs. இப்ப யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காருன்னா ஓவரே அவருக்கு நான் கொடுத்துருவேன், ஒரு சான்ஸ் எடுத்து பார்ப்பேன். இறங்குவார் யசஸ்வி ஜெய்ஸ்வால், இல்லன்னு சொல்லல. பட் ஐ வில் டெஃபினெட்லி கோ வித் இட். இங்க இந்த 6 ஓவர்ல 58. இப்ப நம்ம சொல்ற அந்த பிளேயிங் 11ல பாத்தீங்கன்னா கோலி இஸ் an form of his life and is number 1 in runs getter targeting the orange cap. Will Jacks is explosive, I'll put my money on him. ஃபாஃபும் அடிக்கிறாரு, he can come good at any time. And Patidar showed that class last game even though the situation went out of his hands. அங்க பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஃபார்முக்கு வரல, பட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ். பட்லரும் பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணல, பட் அவரோட the way he is playing has changed it something. Samson started well and then some low scores is expected to do well. பராக் அதன் ஃபார்ம் ஆஃப் his life அப்படிங்கும்போது பெருசா வந்து எந்த எட்ஜும் நான் இங்க கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ப்ராப் அப் ஃப்ரம் 12 to 20னா அங்க வந்து ஹெட்மயர் இருக்காரு, was a proven customer when it comes to finishing. துருவ் ஜுரல் இருக்காரு, another destructive player. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரோமான் பவுல யூஸ் பண்றதுல அஸ்வின் இருக்காரு, கேன் ஆல்சோ பேட். ஸோ பொட்டன்ஷியலி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது அந்த டாப் 6 தான் ஹெவியா ரிலே பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா கிரீன் 5, மேக்ஸ்வெல் 6,
DK7 அதுக்கப்புறம் லொம்ரார் அஸ் அ இம்பாக்ட் சப்ங்கும் போது தீஸ் டீம் பேட் டீம், அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்பின் எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கம்பேரே பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. அங்க வந்துட்டு part time option of Maxwell, part time option of Jax if he plays, and Mayank Daggar was not coming to the picture. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டெடியா 8 ஓவர் ஆஃப் ஸ்பின் இருக்கு, தட் இஸ் சஹல் அண்ட் அஸ்வின், அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பால்ல ஸ்ட்ரைக் பண்ண கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா அங்க ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. யாஷ் தயால் இஸ் ஆல்சோ bowling extremely well. எனக்கு என்னமோ ஐ ஹாவ் அ ஃபீலிங் கன்சிடரிங் திஸ் த பேட்டிங் ஹெவி நேச்சர் ஆஃப் ஆர்சிபி ஆஃப்டர் லூசிங் 3 out of 4 games, I feel RCB will go with a slender edge of 52-48 and I expect RCB to win. நீங்க RCB கம்பேக் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ராஜஸ்தான் நாங்கள் ராஜஸ்தான்ல நல்லா போலுவோம் அப்படின்னு அடுத்த மேட்ச் ஜெயிச்சு அன்பீட்னா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேர் ஆர் யூ புட்டிங் யுவர் மணி இன்? இல்ல, போன வாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இதே ஆர்சிபி ஆர்ஆர் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஜெய்ப்பூர்ல நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஆர்ஆர் ஜெயிச்சு குவாலிஃபை ஆயிட்ட மாதிரி சொன்னாங்க, 3ல் 1 ஜெயிச்சா போதும். ஆனா வந்து ஆர்சிபி ஸ்பாயில் தேர் பார்ட்டி, ஆர்சிபி என்ஹான்ஸ் தேர் சான்சஸ் டு பிளே ஆஃப். அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் ஜெய்ப்பூர்ல டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் இது நடந்துச்சு. அந்த மேட்ச் அசரங்கா கூட உட்கார வச்சாங்க அந்த மேட்ச். அதே மாதிரி தான் இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ வில் அகைன் சே, நீங்க கொடுத்த எட்ஜ் தான். ஐ திங்க் ஆர்சிபி ஷுட் வின் திஸ் அண்ட் ஹேவ் அ குட் டர்ன் அரவுண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஆன் த நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன. சோ இப்ப நம்ம டெம்ப்ளேட்டை மாத்திட்டோம் 6 அப்படின்றதுனால ஐம் சோ ஹாப்பி தட் யூ ஆர் ஆல்சோ புட்டிங் த மணி ஆன் ஆர்சிபி. என்னோட ஃபேண்டசி இங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோ நேச்சர் ஆஃப் த பிச்சும் போது பெருசா ஸ்பின்னும் பெருசா எடுக்காது, சீம் மட்டும் ஏர்லியரா இருக்காதுன்றதுல ட்ரை அண்ட் கெட் யுவர் பேட்ஸ்மேன் இன். ஸோ இங்கே நான் எப்படி போவேன்னா, ஐ வில் கோ வித் ஆல் 3 பேட்டர்ஸ் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ், தட் இஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர். இங்க நான் எப்படி போவேன்னா, கோலியை எந்த காரணத்தை கொண்டு கோலி கிளாஸ்லாம் நீங்க விடவே கூடாது. சமவ் ஐ ஃபீல் பட்டிதார் இஸ் டியூ. போன மேட்ச் வந்து நல்லா ஆடினாரு. கன்சிடரிங் இட்ஸ் கோயிங் டு பி 175 180 போது ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு கம் வெல். மேக்ஸ்வெல்க்கு எனக்கு படும்னு தோணுது. இஸ் ஆல்சோ கோயிங் டு போல் 4 overs-ன்றதுனால 3 from ராயல்ஸ், 3 from ஆர்சிபி. என்னோட 6 பிக்ஸ் ஜெய்ஸ்வால், சாம்சன், பட்லர், கோலி, பட்டிதார் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்ட அந்த 11 முடிச்சிருங்க. சூப்பர், எல்லாமே செம பிக்கு. இந்த 3 அப்படியே சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அந்த சைடு ஒரு 3 சேர்த்துடலாம். அஸ்வின், சஹல், ட்ரெண்ட் போல்ட் அப்படியே வரிசையா எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே நல்ல பாயிண்ட் கொடுக்குற பிளேயர்ஸ். ஆரஞ்சு கேப் வச்சிருக்க ரியான் பராக எப்படி விட முடியாது ஃபேண்டசிக்கு 4. இல்ல ஆர்சிபில ஷோர் ஷாட்லாம் நீங்க சொல்லிட்டீங்க பீடா. கோலி எல்லாம் வந்து பட்டிதர் நானும் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. எல்லாமே மேக்ஸ்வெல் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த 4 நான் அப்படியே சொல்லிடுவேன். போல்ட்டு, அஸ்வின், சஹல் அண்ட் ரியான் பராக். இந்த சைடு ஆர்சிபில கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த வைசாக் விஜயகுமார் ஆடினா கண்டிப்பா 2 விக்கெட் எடுப்பாரு. எனக்கு ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் தட். இல்லாட்டி உங்க யாஷ் தயால் வந்து அவர் என்னதான் அடி வாங்கினாலும் ஒரு விக்கெட் எடுத்துடுறாரு. நீங்க சொன்ன மாதிரி போன மேட்ச் நல்லாவும் போட்டாரு. ஹீ கேன் ப்ளோ ஹாட் அண்ட் கோல்ட், பட் ஸ்டில் ஹீ கேன் கெட் த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த 2 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் பீட்டர். ஸோ இதுதான் நம்மளுடைய இது. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன இந்த மேட்ச்க்கு? இப்ப ரொம்ப சிம்பிள். இப்ப ஆர்சிபி என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் இந்த பிளைண்ட் ஃபோல்டட் அப்ரோச் ஆஃப் வின்னிங் த டாஸ் அண்ட் சேசிங், அது ஏன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்ப போனதரையும் சொல்லிட்டோம், டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் 1 more games. இந்த வருஷமும் ஜெய்ப்பூர்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் டிஃபெண்டட் good 193 on a decent 185 அப்படிங்கும் போது ஆர்சிபி when they know that they can bulldoze any opponents with their batting if they clicks and they're playing the right combination போது ஆர்சிபி we win the toss, they definitely are going to bat first. ஏன்னா ராயல்ஸ் எப்படி யோசிக்கலாம்னு சொல்றேன். அவங்க எப்படி யோசிப்பாங்க, ஓகே இந்த மாதிரி ஒரு ஹெவி பேட்டிங் லைனப் இருக்கு, சரி அவங்களை உள்ள போட்டுடலாம், உள்ள போட்டு நம்ம சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு there is a good chance that Royals might chase, but they batted first in the last game. அதனால வந்துட்டு அதை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும்போது ஆர்சிபி ஷுட் கோ வித் க்ளோஸ்ட் திங்கிங் ஆஃப் வின்னிங் த டாஸ், பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் கோ ஹேமர் அண்ட் டான்ஸ். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப போல்ட் மாதிரி ஒரு ஆள்லாம் நீங்க பார்த்தெல்லாம் ஆடக்கூடாது. இப்ப நீங்க அன்செட்டில் பண்ணிட்டீங்கன்னா போல்ட் 6 ஓவர்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த 7 to 10 ஆல்வேஸ் கன்சாலிடேஷன் ஃபேஸ் கன்சாலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 6-7 hours you can go hammer and tongs. The only way you got to do is how are you going to counter Bolt. எப்படி நீங்க போல்ட் கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா, வீராட்டை வச்சு பண்ணக்கூடாது. வீராட்டை டப்புன்னு அடிக்க போய் அவுட் ஆயிட்டாருன்னா
ஒருவேளை ஜாக்ஸ் ஆடாம ஃபாஃப் ஆடி ஃபாஃபும் ஃபார்ம்ல அவரும் அவுட் ஆயிட்டாருன்னா பட்டிதரோட ரோல் என்ன, டு டேக் த கேம் அன்டில் 12 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா திருப்பி பழைய குருடி கதவை திரடின்ற கதை ஆயிடுமே ஒழிய, வாட் தே காட் டு டூ ஜஸ்ட் கெட் ஜாக்ஸ் இன். ஸ்ட்ரெயிட்டாவே சொல்ல, நீ அவுட் ஆனா பரவாயில்ல, யூஆர் பிளேயிங் ஆன் த 5th கேம், பிரஷர் வில் பி தேர், லாட் ஆஃப் பீப்புள் வில் பி வாட்சிங். அதெல்லாம் எதுவும் கிடையாது. போ ஆமரன் டான்ஸ் போ. இந்த ரோல் நீங்க கொடுக்க அவங்க கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. இப்போ 2 ஓவர்ல போல்ட் நீங்க 21 ரன் நீங்க அடிங்க, பவர் பிளே அந்த 60 வரட்டும், 60 for 1 வரட்டும், இல்ல 60 for 2 வரட்டும்ன்ற கோலி இருக்கட்டும், 2 விக்கெட் போட்டோம், ஜாக்ஸும் ஃபாஃபும் அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்டில் தே காட் a long batting lineup to come. கரெக்டா மேக்ஸ்வெல்ல பாத்தீங்கன்னாங்கன்னா அவர் ஒரு த்ரஸ்ட் கொடுத்தாருன்னா ஒரு 14 பால்ல 30, they will get to 190. That is what I'm telling you. அதுக்கப்புறம் யோசிக்காதீங்க, 190 நம்ம bowling attack weak டிஃபெண்ட் பண்ண முடியுமா? Be positive. We get to 190. If the batsman batting side make a few mistakes, you also got a decent amount of bowlers to defend in both. If RCB wins the toss, they have to bat first. If they get the right combination, the strategy, there is no reason why RCB can't come back and win this game against Royals. அததான் நாங்க நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். சாரும் வந்து அவரோட எட்ஜ் வந்து ஆர்சிபிக்கு தான் கொடுத்திருக்காரு. We will come back for the next episode of IPL preview and review to entertain you. Until we come back and entertain you, thanks a lot and bye-bye.